ஹாய் மக்களே, வெல்கம் டு இமான்சியோ. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தைவானில் லூக்காங்கன்ற ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். நீங்கள் தைவான்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சவுத் சைடு தான் ஃபுல்லாகவே வில்லேஜ் டைப் இருக்கும். இங்கே தான் எல்லா வகையான விவசாயங்களுமே நடந்துகிட்ருக்கு. நீங்களே இந்த கிராமத்தை பாருங்கள். இந்த கிராமத்தில் என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே பிரதானமாக பார்த்தோம் அப்படின்னா முட்டைக்கோசு, பெரிய வெங்காயம், அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன், ட்ராகன் ஃப்ரூட்டு, இந்த மாதிரி நிறையா வகையான இதுதான் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், முட்டைக்கோசு போட்டிருக்காங்க. எப்படி போட்டிருக்காங்கன்றதை பாருங்கள். இதில் பார்த்தோம் அப்படின்னா பாத்தி கட்டி இது ஃபுல்லாகவே முட்டைக்கோசு தான். இவங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே முட்டைக்கோசு தான் போட்டு வச்சுருக்காங்க. இது நடுவில் அழகாக பாதை போட்டு நடந்து போகிறதுக்காக வச்சுருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் ஆனியன் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே ஸ்ப்ரிங் ஆனியன். இங்கே பாருங்கள், இடையில வாட்டர் பாட்டிலில் மருந்து ஊற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பகுதியில் எங்கே பார்த்தாலுமே ஃபுல்லாகவே சின்ன சின்ன வீடுகள், அப்புறம் பார்த்தா விவசாய நிலம், இதுதான் அதிகமாக இருக்குது. இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் தேவையான பத்திரை அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே ஈஸியாக அவங்கள சேரும். இங்கே பாருங்கள், அடுத்து என்னென்னு பார்ப்போம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது ஏதோ உரம் போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வெள்ளை கலரில் போட்டு வச்சுருக்காங்க. இது அரிசி, அது என்ன உரம்ன்றது தெரியல. இது பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக 2 கரைக்கும் நடுவுலையும் இதை போட்டு வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே இவங்க போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், தண்ணி எவ்வளோ நிற்கிது அப்படின்னு. இது இப்போ தான் சின்னதாக இருக்குது. இதோட பெருசு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது எவ்வளோ தடிமனாக இந்த செடி வளர்ந்துருக்குன்றது பாருங்கள். ஒரு தூரில் 4 செடி வச்சுருக்காங்க. 4 செடிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு. இது நல்லா ஒட்டியே வளருது. இந்த ஒரு இதில் பார்த்தோம் அப்படின்னா நிறையா செடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு தூருக்கும் ஒரு இதுக்கும் ஒரு பாத்திக்கு நல்லா கேப் விட்ருக்காங்க. ஒரு பாத்தியில் ஆனால் 4 செடி வச்சுருக்காங்க. இது இன்னும் சரியான ஹைட்டில் வளரும். இதுக்கு தண்ணி எப்படி பாய்ச்சுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இங்கே மோட்ரு ஒன்று வச்சுருக்காங்க. நம்மள மாதிரியே ஒரு ட்ரம்மில் தண்ணி பிடிச்சி அதில் தான் பண்ணுறாங்க. இங்கேக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன தொட்டி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே போர் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் தண்ணி இந்த தண்ணி தொட்டியில் ஃபில் பண்ணி பம்பு செட், இதான் தைவான்லேயும் இந்த பம்பு செட்டு முறை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதிலேருந்து இந்த பக்கமும் அப்படியே ஊற்றுறாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பம்பு செட் இருக்குது. இங்கே பாருங்கள், 2 சைடுமே பம்பு செட் வச்சு தான் தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க. இங்கேயுமே அந்த இதெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே மோட்ரு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா பம்பு செட் இருக்குது. இதில் தண்ணி ஊற்றி இதில் அப்படியே இந்த ட்ரம் வழியாக இந்த செடிக்கு எல்லாத்துக்குமே பாஞ்சிட்ருக்கு. விவசாயம் ஆல்மோஸ்ட் எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி தான் பண்ணுறாங்க. நம்ம ஊர்லேயே பம்பு செட் வச்சு தான் பண்ணுறோம், இந்த ஊர்லேயும் பம்பு செட் தான் வச்சு பண்ணுறோம். ஆனால் இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சு பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.